டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து வெல்னஸ் மேரத்தான் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்னஸ் மேரத்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாருமே சரி நம்ம எதுக்கு உயிரோட இருக்கோம்னு சொல்லுங்க, சரி எதுக்கு வந்து நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா. சரிங்களா? ஹாப்பியா இருக்கணும்னா எல்லாமே தேவை, அதே மாதிரி அதோட நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதும் தேவை. நம்ம ஆரோக்கியமா இல்லைன்னா, ஹெல்த்தியா இல்லைன்னா நம்மளால தெரியுதா, நம்ம ஆரோக்கியமா ஹெல்த்தியா இல்லைன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. சரிங்களா? சோ ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ரொம்ப ரொம்ப கூட ரொம்ப க்ளோஸ். சரிங்களா? சோ அப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்ப்போம். இப்படி எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஆரோக்கியத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? சேம் டைம் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நீ ஒரு பழங்காலம் சொல்லுங்க, உங்க தாத்தா பாட்டி இருக்குங்களேன், உங்க தாத்தா பாட்டிக்கும் உங்களுக்கும் பார்த்தா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? அவங்க எல்லாம் பார்த்தா மாத்திரை எல்லாம் அதிகமா சாப்பிடவே மாட்டாங்க. சரிங்களா? ஆனா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்க எப்ப வந்து உடம்பு முடியாம போனது, கை கால் வலி, முட்டி வலி அதெல்லாம் வந்தது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அபோவ் 50 இயர்ஸ், அவங்களுக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான். சரிங்களா? ஆனா நீங்க வந்து இப்ப இருக்க காலகட்டத்தை எடுத்துக்கோங்களேன், பிறந்த குழந்தையில இருந்தே பிரச்சனை இருக்கு. சரிங்களா? 1 minute. பிறந்த குழந்தையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. கரெக்டா? அவங்களுக்கு அப்படி கிடையாது, நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கு. ஓகேவா? அதுக்கு ஏன் ரீசன் நான் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரி, பிறந்த குழந்தை வைக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 வயசு இல்ல ஒரு 5 வயசுலயே பாத்தீங்கன்னா முட்டி வலி வரைக்க ஆரம்பிச்சிருது. நீங்க எல்லாரையும் என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கே பாத்தீங்கன்னா வந்து முட்டி வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்கு, எல்லா வலியுமே எனக்கும் இருக்கு. சரிங்களா? நான் மட்டும் வந்து தனி கிடையாது, நானும் அதே மாதிரிதான். முக்கியம் ஏன் அவங்களுக்கு இல்ல நம்மளுக்கு இருக்கு? அவங்களுக்கு இருக்கு ஆனா லேட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு, நம்மளுக்கு சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சாப்பாடு, நம்ம சாப்பிடுற உணவு. சரிங்களா? அந்த பழக்கமுறை வெறும் ஃபுட்டு மட்டும் இல்ல, நம்மளோட ஹேபிட்ஸும் சரி, நம்ம டெய்லி பண்றதும் சரி. அவங்க வந்து எல்லா வேலையும் அவங்களே பண்ணுவாங்க. சரிங்களா? துணி துவைக்கிறது, சாமான் தொழுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில துவைப்பாங்க. சரிங்களா? அந்த மாவு அரைக்கிறது எல்லாமே சரி. சரிங்களா? ஆட்டுக்கல்ல அது எல்லாமே ஒரு பட் நம்ம இங்க கிடையாது, அந்த எக்ஸசைஸே கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராகி அது மாதிரி வந்து பருப்பு வகைகள் எல்லாமே அப்படி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சாப்பிடுறது நேச்சுரல், நம்ம சாப்பிடுறது நேச்சுரல் கிடையவே கிடையாது. நம்ம சொல்லுவோம் நாங்களும் காய்கறி சாப்பிடுறோம், நாங்களும் மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோமே, ஆனா எங்களுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுறது நல்ல மில்லட்ஸ் கிடையாது, நீங்க சாப்பிடுறது நல்ல காய்கறி கிடையாது. அவங்க சாப்பிடுறது வேற, நீங்க சாப்பிடுறது வேற. என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு ரசாயனம் சேர்க்காம, எந்த ஒரு மரபணு மாற்றம் சேர்க்காம, பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்காம அவங்க வந்து காய்கறி இந்த மில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, ராகி இந்த கேழ்வரகு அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஆனா நம்ம எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தான். உடனே ஒரு சின்னோடு தக்காளி எல்லாமே எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன வெங்காயம் தக்காளி இதுதான் காமனா யூஸ் பண்றது. அதுலயும் இதே மாதிரிதான் பழங்கள் எல்லாத்துலயுமே சரி உங்களுக்கு கலப்பு தான் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? 2 இதை மிக்ஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க. இல்லையா? ஒரு வாழைப்பழம் குழந்தைக்கும் வாழைப்பழம் கொடுக்குமா, அந்த வாழைப்பழத்தை கொடுப்பதான் ஸ்ப்ரே அடிப்பாங்க, ஏன்னா சீக்கிரம் பழுத்துடும் அப்படின்னு ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஆனா அந்த ஸ்ப்ரே உள்ள போய் பழத்தை டேமேஜ் பண்ணும். அதனால நம்ம கொடுக்குற குழந்தைக்கு ஹெல்த்தி கிடையாது, பாதிப்பு தான். இப்படி இருக்கும்போது குழந்தைக்கே பார்த்தோம் வந்து ஒரு பாய்சனை கொடுக்குற மாதிரிதான். உண்மையா அதுதான். சரிங்களா? பட் அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம், நம்ம ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் மூலமா, சப்ளிமெண்ட்ஸ் மூலமா. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நேச்சுரல். ஒரு 100 வருஷம் முன்னாடி, ஓகேவா, உங்க தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அந்த மாதிரி டைம்ல ஒரு செடி கொடியில இருந்து ஒரு விஷயத்த, ஒரு பொருளை, ஒரு காய்கறியோ செடி, ஒரு நீங்க சொன்ன தானிய வகைகள், பீஸ் பட்டாணி இது மாதிரிலாம் வந்து இருந்து எடுத்து செஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு 100 வருஷம் இருக்க மீன் இங்க இப்ப இருக்க மீன் அப்படி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து
கடல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இதுல இந்த ஃபேக்டரி வந்து கெமிக்கல்ஸ் தான் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ மீனும் பார்த்தா பாய்சன் தான். ஓகேவா? இப்ப 100 வருஷம் முன்னாடி இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஓகேவா? எல்லாமே 100 வருஷம் முன்னாடி இருந்து எடுத்த மாதிரியே இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படின்னா இவங்க தனியா ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க, தனியா ரெடி பண்றதுக்கு இடம் எல்லாமே தனித்தனியா வச்சு கிளீனா, நம்மளுக்கு கிளீனா பியூரிட்டியா ஃபுல் நேச்சுரலா எந்த ஒரு இதுவுமே மிக்ஸ் பண்ணாம நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ அதுதான் நம்மளுக்கு அதுக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இதுதான் நம்மளுக்கும் முன்ன இருக்க ஜெனரேஷனுக்கான டிஃபரன்ஸ். அதுதான் ரீசன். சோ நம்மளும் அதுல இருந்து வெளியே வரலாம், நம்மளும் ஆரோக்கியமா வாழலாம், நீண்ட நாள் வாழ நம்ம லைஃப் ஸ்பேன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நான் வந்து என்னோட ரிவ்யூ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலா வந்து என்னோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா, நான் வெல்னஸ் பேக் பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் என் வெல்னஸ் பேக்கை என் பையன் கிழிச்சுட்டான். சோ அதுல இருக்க ஒரு சாஷெட் மட்டும் தான் நான் வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா 2 ஒமேகா 3 ஒரு எஸ்பிசி இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். சரிங்களா? இது என்னன்னா, நான் எதுக்கு இது ஆரம்பிச்சேன் எல்லாமே சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா வந்து முகத்துல பாத்தீங்களா நிறைய மரு இருக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா நிறைய மரு இருக்கு பாத்தீங்களா. ஸ்டார்டிங் எனக்கு 5 தான் இருந்துச்சு. அப்பயே எடுத்து நான் டாக்டர் நான் பண்ணல, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். முகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு, கழுத்து வந்துச்சு, இங்க செஸ்ட்லாம் வந்துச்சு, இப்ப எனக்கு வயிறு வரைக்குமே வந்துச்சு. சரிங்களா? சோ எதையாச்சும் ஒண்ணு பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிச்சேன். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம் பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணி எடுப்பாங்க. அது ஒரு பயமும் கூட. சரி, எனக்கு அது மட்டும் இல்லாம நீங்க பேர்ன் பண்ணி எடுத்தாலும் ஸ்ப்ரெட் ஆகும் அது. சரிங்களா? சோ இது எதனால ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ். இந்த வாட்ஸ் வந்து வைரஸ். அந்த வைரஸை கில் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணேன். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. சரிங்களா? ரொம்ப இச்சிங் ஆயிட்டா தூங்கவே மாட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும் எனக்கு. சரிங்களா? எப்பதான் சரியாகும் இருந்துச்சுன்னா அப்பதான் நம்மளோட ஃபெமினல் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு ஓகே ஒரு 70 to 80% ஓகேவாயிடுச்சு. பட் ஆனா அது கம்ப்ளீட்லி சரியாகும் ஒரு சைடு எனக்கு திங்கிங்கும் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் எனக்கு வந்து ஒமேகா எடுக்கும்போது ஸ்டாப் ஆயிருந்துச்சு. நான் ஒமேகா ஸ்டாப் பண்ணேன் கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாசம் ஓகேவா தான் இருந்துச்சு. திரும்பியும் பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிச்சு எடுக்கணும்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெல்னஸ் பேக் சூஸ் பண்ணேன். ஏன் வெல்னஸ் பேக் சூஸ் பண்ணனா, அந்த வாட்சுக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சேவை, ஒமேகா சரிங்களா, அதுவும் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்பட்டுச்சு. அது 3மே நம்ம கிட்ட இதுல இருக்கு. சரிங்களா? சோ இதான் சூஸ் பண்ணா. இந்த பேக் பெயினுக்கு யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே எனக்கு இது கேட்டுச்சு. சரிங்களா? வித்தின் யூஸ் பண்ணி 1 வீக், கரெக்டா 1 வீக்லயே பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ் பொட்டல, ஆனா ஸ்ப்ரெட் ஆகிறது நின்னுடுச்சு. சரிங்களா? அது மெயினான விஷயம். சரிங்களா? இப்ப எனக்கு ஸ்ப்ரெட் ஆகல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் கம்ப்ளீட்டா சரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அது இன்ஃபெக்ஷன், வெஜினல் இன்ஃபெக்ஷனும் சரியா போயிடுச்சு. இன்னொன்னு 1 மோர் நான் மறந்துட்டேன். நான் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பாடியில வந்து இச்சிங் இருந்துச்சு, ஏதோ பிளட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு. அதுவும் சரியா போச்சு, எல்லாமே சரியா போச்சு, எல்லாமே பை பை ஆயிடுச்சு. சரிங்களா? சோ அது கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா இதுதான் நான் சர்ச் பண்ணி தான் எல்லாமே சரி. நான் சர்ச் பண்ணாம எடுக்க மாட்டேன், சர்ச் பண்ணி தான் எடுத்தேன். எனக்கு எல்லாமே சரியாச்சு. பிஃபோர் நான் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். இந்த நாட்டு மருந்து, பூண்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர், எல்லாமே நான் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே தாண்டி தான் வந்தேன். எனக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 1 மோர், இது பாத்தீங்கன்னா ஒமேகா 3. இது ஆக்சுவலா பார்த்தா ஸ்டார்டிங் நான் எடுத்தேன். எனக்கு ஹேர் க்ரோத்துக்கு என்னோட மெயின் ரீசன் அடர்த்தியா தெரியுதா உங்களுக்கு? ஹேர் பயங்கர திக்னஸ் தான் இருக்கு. அது ரீசன் வந்து பார்த்தா ஹெல்த் செட் எடுத்தேன் பிளஸ் ஒமேகா. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு முட்டி வலி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துச்சு. கை காலம் எனக்கு பயங்கரமா இருக்கும், அதுவும் சரி பண்ணி கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் இப்ப எங்க அம்மாவுக்கு பிரசண்டா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஷோல்டர் பெயின் இருக்கும், எலும்பு தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஷோல்டர் பெயின் இருந்துச்சு, அதையும் சரி பண்ணி கொடுத்துருக்கு. அவங்களுக்கு பேக் பெயின், ஹிப், மாதிரி முட்டி வலி எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. எங்க அம்மாக்கு தைராய்டும் இருக்கு. ஸோ தைராய்டு லெவலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப ஸ்டேபிளா இருக்கு. ஓகேவா? இதுதான் என்னோட ரிவ்யூஸ். கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூ ஷேர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வந்து சத்யா மேம் வராங்க. சத்யா மேம் நான் அன்மியூட் பண்றேன். ஹலோ எவ்ரிவன், வெரி குட் ஈவினிங். ஸோ எனக்கு வெல்னஸ் செஷன் வந்து ஒரு ஹெல்த்தியான செஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட ரிவ்யூஸ் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாருக்கும் என்னோட வீடியோ அண்ட் ஆடியோ வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்?
ஓகே. சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் போறது என்னன்னா வெல்பீயிங் செட். சோ நம்மளோட வெல்னஸ் பேக் அண்ட் ஒமேகா 3 அதுக்கப்புறம் எஸ்பிசி இந்த மூணும் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் என்னோட ரிவ்யூ. ஆக்சுவலி வந்து வெல்னஸ் பத்தி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியரா வந்து ரேகா உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வெல்னஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் நம்ம வந்து நம்மளுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தாவை விட நம்ம எல்லாரும் ஏன் இன்னும் எப்படி சொல்றது அவங்களோட நம்ம வந்து ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கறது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஃபுட் வைஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. சோ என்னோட லைஃப்ல நடந்த மேஜிக் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண புதுசுல வந்து வெல்னஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் தான். சோ ஒரு ஈட்டபிள் ஐட்டம்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டவுட் வரும். ஓகேவா, இது வாங்கலாமா, அதை சாப்பிடலாமா, இதனால பின்னாடி ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆயிருமா, இதை கண்டினியூவா எடுத்தே ஆகணுமா, இதை ஸ்டாப் பண்ணிட்டா வெயிட் கூடிருமா இல்ல வெயிட் குறைஞ்சிருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கும் ஸ்டார்டிங்ல நான் ஜாயின் பண்ணதுமே இருந்தது, இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா. சோ அப்போ வந்து எனக்கு வந்து தைராய்டு லெவலும் இருந்துச்சு. தைராய்டு இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஈவன் வந்து எனக்கு செகண்டா வந்து நான் கன்சீவ் ஆக முடியல என்னால. ஏன்னா தைராய்டு இருந்ததுனால, தைராய்டு வந்து ஹை லெவல் இருந்ததுனால கன்சீவ் ஆக முடியாது. ஓகே, பிரெக்னன்ட் ஆக முடியாது. அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தைராய்டு லெவலை கம்மி பண்ணணும், அப்பதான் வந்து நீங்க செகண்ட் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்போ அந்த அந்த டே கரெக்டா அதே சேம் டே வந்து ஒரு வெல்னஸ் செஷன்ல வந்து நான் வந்து இதே மாதிரி உங்களை மாதிரி நானும் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு மேனேஜரா இருப்பேன்னு நினைக்கிறேன். மேனேஜர்ல 9% அந்த மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, 9% தான். சோ அப்போ வந்து கேக்குறேன், நான் வந்து எனக்கு ரொம்ப ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரியாது. அப்போ வந்து இந்த செஷன்ல கேக்குறேன், எனக்கு தைராய்டு இருக்கு, சோ நான் வந்து வெல்னஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ வெல்னஸும் அப்புறம் ஒமேகா 3 மட்டும் தான் எடுத்தேன், எஸ்பிசி எடுக்கல. சரிங்களா. சோ ரெண்டும் சேர்த்து எடுக்கும் போது 1 மந்த் தான் கண்டினியூ எடுத்து. ரொம்பலாம் இல்ல, 1 மந்த் தான் நான் வந்து வெல்னஸ் ஷேக்கும் பிளஸ் ஒமேகா 3 இந்த ரெண்டும் சேர்த்து எடுத்தேன். என்னோட தைராய்டு லெவல் அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்படியே வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 13 பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தது, அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆகி தேர்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி வந்துருச்சு. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் இருக்கணும், நமக்கு ஒரு பாயிண்ட் இருந்தா நமக்கு வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். சோ 3 பாயிண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய வெல்னஸ் பிளஸ் ஒமேகா 3 பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து நல்லாவே வந்து ஹெல்த் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா கொடுக்கும். சோ நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். எது இல்லையோ அது அதிகமா கொடுக்கும், எது அதிகமா இருக்கோ அது குறைக்கும், அந்த மாதிரிதான் நான் சொல்லுவேன். சோ பேலன்ஸ்டா தான் நமக்கு இருக்கும். சோ எனக்கு தைராய்டு லெவல் நல்லாவே குறைஞ்சிச்சு. என்னால வந்து அடுத்த 2-3 மாசத்துலயே நான் வந்து கன்சீவ் ஆனேன். அது ஒரு பக்கம். ஓகே. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிசி. சோ இந்த எஸ்பிசில அவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், இதுல வந்து ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கு. ஓகே. சோ இப்போ வந்து ஒரு ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இரும்பு வந்து சும்மா வெளியில வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது துருப்பிடிச்சு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா தன்னை அது ஈர காத்து படபட என்ன ஆகும்னா அது வந்து துருப்பிடிச்சுக்கிட்டே இருக்கும். சேம் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. நீங்க வந்து ஒரு 2 நாள் குளிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏதோ டிராவல்ல இருக்கோம், இன்னைக்கு இங்க இருந்து மும்பை போறோம், சரி மும்பைல இருந்து ட்ரெயின்ல போறோம். இப்போ 36 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது, குளிக்க முடியாது. நீங்க இங்க இருந்து கிளம்புனதுக்கும் அங்க போய் சேர்றதுக்கும் டஸ்ட் அது இதுன்னு பாட்டு நம்ம ஸ்கின் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த டெட் செல்ஸா இருக்கும். எப்படி ஒரு இரும்பு வந்து தன்னை துருப்பிடிச்சுக்குதோ அதே மாதிரிதான் நம்ம ஸ்கின்லயும். சரிங்களா. சோ அது ஃபுல்லாவே நம்ம வந்து அது கூட ஃபைட் பண்ணி நம்மளோட ஸ்கின் கூட அந்த ஆன்டிஆக்சிடென்டோட ஃபைட் பண்ணி நமக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை கொடுக்கறது வந்து எஸ்பிசினே சொல்லலாம். அதாவது ஸ்வீடஸ்ட் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் இதோட பேரு. சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி என்னோட ஓன் ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஈவினிங்கா தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தலை ஈரமா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு தலையும் வலிக்கும். தி சேம் டைம் பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிரும், கோல்ட் ஆயிரும், ரொம்பவே வந்து கோல்ட் ஆயிரும், நைட்டு தூங்க முடியாது, ரொம்பவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு கூட முடியாம நான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறேன். இப்ப கூட அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு லாஸ்ட் வீக் கூட. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து எனக்கு எஸ்பிசி வந்து ரொம்பவே கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஓகேவா. இன்னொன்னு என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க, எனக்கு இதுக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க உண்டு, அவங்களோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா, சரியா வந்து அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாம ரொம்ப வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி எஸ்பிசி எடுத்துக்கும் போது சரியாகுது, சோ அந்த ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி சொல்ல போனாவே இது ஒரு வெல்பீயிங் செட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இதை வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம பாடி வந்து ஹெல்த்தா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து ரேகா சொல்லியிருந்தாங்க ஹெல்த் இருந்தாதான் ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்ட்டு.
ஆக்சுவலி அதான் உண்மை. நமக்கு வந்து ஒண்ணும் இல்லை. இப்ப நமக்கு தலை வலிக்குன்னா கூட நமக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கும். ஐயோ தலை வலிக்குது தலை வலிக்குது தலை வலிக்குன்னு சொல்லிட்டே தான் இருக்கும். சோ அப்ப தலை வலிக்கே அந்த பிரச்சனை இருக்குன்னா பாடி ஃபுல்லா பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. தைராய்டு அது இது நிறைய பிசிஓடி அது இது நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒரு ஹாப்பியாவே ஃபீல் பண்ண முடியாது. சோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு செக்அப் ஒரு பிளட் செக்அப் பண்றதுக்கே எவ்வளவு ரூபாய் நம்ம செலவு பண்றோம். இப்ப நான்லாம் பண்ணிருக்கேன். அத்தனை ஸ்கேன் எடுத்திருக்கேன். தைராய்டுன்னு சொன்னோன்னே எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன், ஸ்கேன் எடுத்திருக்கேன். நிறைய நானும் செலவு பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாமே பண்ணாம மந்த்லி கரெக்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நம்ம இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர் பக்கத்துல போகவே வேணாம். நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். நம்மளே நம்ம வீட்ல இருந்து நம்ம ஹெல்த்தை வந்து நல்லாவே பாத்துக்க முடியும். ஓகே, சோ சூப்பரான செட், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். பை பை. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் சாந்தி, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். சாந்தி இருக்கீங்களா? இருக்கேன் மேம். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் பேச போறது வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 தான். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ரீசன்க்கு அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மேம் ஜாயின் பண்ண புதுசுல எல்லாம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 பத்தி தான் சொல்லுவாங்க. சோ எனக்கு அப்பவே ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. கண்டிப்பா நான் இத வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கான கரெக்டான டைம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சோ எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து அந்த சான்ஸ் கிடைச்சது. அந்த ரீசனால நான் இந்த ஒமேகா 3 வந்து கெட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒமேகா 3யோட பெனிஃபிட் என்னன்னு முதல்ல பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒமேகா 3ன்றது வந்து நமக்கு ஃபிஷ்ஷோ இல்ல ஃபிளக்ஸீடோ இல்ல என்ன சொல்லுவாங்க அந்த பிரைன் மாதிரி ஒண்ணு இருக்குமே, அது பேர் என்ன, லைக் ஒரு சில நட்ஸ் அந்த மாதிரி இதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த எனர்ஜி வந்து நம்ம டெய்லி வால்நட் கரெக்ட் மேம். ஆக்சுவலா இந்த எனர்ஜி வந்து நம்ம டெய்லி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஒரு சில நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மிஸ் ஆயிடும், இல்ல வால்நட் வந்து மிஸ் ஆயிடும், நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து நமக்கு இந்த ஒமேகா 3 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு. நான் எதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீ பெயின் இருந்தது, பேக் பெயின் இருந்தது. பிகாஸ் எனக்கு சிசேரியன் அப்படின்றதால பேக் பெயின் அடிக்கடி வந்துட்டே இருந்தது, லெக் பெயின் அதிகமா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம எனக்கு இருந்த மெயின் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது. ஓகேங்களா? சோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேஷனா இருந்தது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, எனக்கு ஹாட் பாடி, ஒரு சிலருக்கு வந்து ஹாட் பாடி இருக்கு அப்படின்னா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். சோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாவே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா? பட் ஆனா அது இருந்துச்சுன்னாவே ஒரு சிலருக்கு உடம்பு இழைச்சிடும், இல்ல ஒரு சிலருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும், இல்ல வந்து ஒரு மாதிரி இச்சிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? சோ எப்ப நான் இதை எடுத்துக்க ஆரம்பிச்சனோ, இப்ப அரௌண்ட் ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் வரும், முடிய போகுது. ஆக்சுவலா எனக்கு இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிட்டே இருந்தது. ஓகேங்களா? இப்ப சுத்தமா கிடையாது. நான் சீரியஸா சொல்றேன். ஆக்சுவலா சுத்தமா இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. பிளஸ் வந்து லெக் பெயினுமே அவ்வளவா கிடையாது. ஓகேங்களா? சோ எனக்கு ஹேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடி கொட்டிட்டே இருந்தது. என்னடா பண்றது, ஒருவேளை பாடி ஹீட் ஆகுறதாலதான் என்னோட முடி வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஈவன் டேண்ட்ரஃபும் இருந்தது. அந்த ரீசனால கொட்டுதா என்னன்ட்டு தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாங்கும் போது ஷாம்புவோடயே நான் இந்த ஒமேகா 3யுமே கெட் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு கோம்போ தானே. சோ அந்த கோம்போவா கெட் பண்ணும் போது நம்ம ட்ரை பண்ணா எல்லா ப்ராப்ளமும் கியூர் ஆயிடும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். அதே மாதிரியே எனக்கு அந்த ஹேர் ஃபால் இஷ்யூவுமே வந்து ஸ்டாப் ஆச்சு. சோ இந்த ஒமேகா 3ல அப்படி என்னதான் இருக்கு, அந்த ஒமேகா 3னா என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? சோ ஒமேகா 3ன்றது ஃபேட்டி ஆசிட் வந்து நமக்கு கண்டிப்பா ஹெல்த்துக்கு தேவை. ஓகேங்களா? சோ நம்ம எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் பிளஸ் விட்டமின் ஏவும் டியும் இருக்கு. விட்டமின் டி, அதாவது பேக் பெயின்காகவே விட்டமின் டி வந்து நிறைய பேர் எடுத்துப்பாங்க செப்பரேட்டா. ஓகேங்களா? அது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க கெட் பண்ணும் போது ஒரு 500 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் விட்டமின் டிக்கு மட்டுமே. ஓகேங்களா? சோ ஆனா இது வந்து நமக்கு அவ்வளவு காஸ்ட் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்த்துதான் நமக்கு
பாடியில இருக்க நிறைய ப்ராப்ளத்தை வந்து முடிச்சுக்குது இது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்க இதை மிஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சாந்தி உங்க ஃபீட்பேக் சொன்னதுக்கு. நெக்ஸ்ட் பாஞ்சாலி ஃப்ரீயா பேசலாமா? ரிவ்யூ ஷேர் பண்ணலாமா பாஞ்சாலி? உங்களை அன்மியூட் பண்றேன். எஸ் மேம். ஹாய், குட் ஈவினிங் ஆல். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆஃப்டர் டெலிவரி செகண்ட் பேபி பிறந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் பெயின் இருந்தது. அது ஏன் பேக் பெயின் இருந்ததுன்னு எனக்கு தெரியாமலே இருந்தது. அடுத்தது ஒரு வைரல் ஃபீவர் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்ததுல விட்டமின் டி ரொம்ப லோவாக இருந்தது. இப்போ சாந்தி சொன்னாங்க இல்லையா, விட்டமின் டி ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டே 500 கிட்ட வரும். நான் மந்த்லி எடுக்க ஆரம்பிச்சேன். கரெக்டா வந்து 30 days ஃபுல்லாவே எனக்கு பேக் பெயின் இல்லாம இருக்காது. கரெக்டா அந்த 20 days மட்டும் தான் அந்த டேப்லெட் காட்டும். மீதி ரிமைனிங் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா 10 days வந்து நான் பேக் பெயினோட தான் இருப்பேன். காலையில எழுந்து என்னால உட்காரவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பேக் பெயின். அது பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியால வந்ததுதான். அதுக்கு அடுத்தது நான் ஆஃப்டர் ஓரிஃப்ளேம் வந்துட்ட பிறகு நான் ஹெல்த் செட் வாங்க ஆரம்பிச்சேன். நான் ஜாயின் பண்ண உடனே இதை வாங்க ஆரம்பிக்கல. ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மணி பார்த்தேன், ரொம்ப காஸ்டா இருக்கு, இது வந்து வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். யோசிச்சுட்டு நான் கஸ்டமருக்கும் ரெஃபர் பண்ணேன். ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணல. கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்களா? ஏன்னா வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணும் பொழுது நம்ம வாங்கி யூஸ் பண்றோமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அப்ப வந்து நான் யோசிச்சேன், எதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லா நம்ம பாடி ஃபுல்லா ப்ராப்ளத்தோடயே நம்ம வந்து கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணும் பொழுது வேணா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்ல ரேகா மேம் கிட்டயும் கேட்டேன். இந்த மாதிரி நம்மளுடைய லீடர்ஸ் வந்து அவங்களுடைய ரிவ்யூஸை ஷேர் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஹெல்த் செட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வித் சப்ஸ்கிரிப்ஷனோட நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நான் 1 ரூபிக்கு நான் எடுத்துப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா 3 month நான் 3 month இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 month இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய பாடியில என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் பேக் பெயின்லாம் வந்துன்னா என்னால உட்காரவே முடியாது, படுத்தேதான் இருக்கும். அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே லோவா வந்துருச்சு. ஒரு 17 கிட்ட வந்துருச்சு விட்டமின் டி. அது பாத்தீங்கன்னா 17 கிட்ட வரவும் டாக்டர் என்ன வந்து சொன்னாங்கன்னா, கீழெல்லாம் விழுந்துட்டுனா உடனே வந்து போன் கிராக்ச் ஆயிடும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க டாக்டர்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து விட்டமின் இது காலையில வந்து ஒமேகா 3 எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் காலையிலயும் எடுத்துப்பேன், ஈவினிங்லயும் எடுத்துப்பேன். இது வந்து எடுக்கிறது எனக்கு வந்து பாடியில வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பாடி பெயின். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அந்த கை வந்து மறுத்து போயிடும். ஃபுல்லாவே காலையில எழுந்திருக்கும் போது என்ன ஆகும்னா கை மறுத்து போகும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் நின்று கிச்சன்ல வேலை செய்யறதுனால நம்மளுக்கு வந்து லெக் பெயின் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மந்த்லி நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி கரெக்டா பீரியட்ஸ் வராது. ஒரு 1 week தள்ளும், இல்ல 1 month கூட தள்ளி வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஒரு 4th day எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த கால் நரம்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும் எனக்கு, அந்த கால் விரல் நரம்புலாம். அப்புறம் அதுக்கும் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் போனேன். ஏன்னா வந்து ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அடுத்த இஷ்யூ நம்ம பாடியில வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன், பெஸ்டான ஒரு சொல்யூஷன் நம்ம தேடணும்னா நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ற ப்ராடக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் செட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது நான் இதை எடுக்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்தே வந்து ரெகுலரா பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 28 daysலயே இன்னும் வந்து எனக்கு ரெகுலரா தான் வந்துட்டு இருக்கு. இது நான் எடுக்க ஆரம்பிச்சு நான் வந்து என்னுடைய கஸ்டமருக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் வீடியோஸ் ஷேர் பண்ணுவேன். இல்லைன்னா போட்டோஸ் இப்படி வச்சு நான் ஒரு போட்டோ பிடிச்சு போட்டு நானே என்னுடைய கஸ்டமர் எல்லாம் கேட்பாங்க, நீ வாங்கி யூஸ் பண்றியா அப்படியான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு 4-5 கஸ்டமர் எனக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணியும் அவங்களுடைய ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே வந்து ஃபீல் பண்றாங்க. ஆமாங்க மேம், 2 members இருக்காங்க. ஓகே மேம், முடிச்சுக்கிறேன். அதனால வந்து நான் ரொம்ப ப்ரௌடாவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பாஞ்சாலி உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் சண்முகதேவி, உங்களை அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுக்குறேன்.
சண்முகதேவி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சண்முகதேவி இருக்கீங்களா? மேம். ஓகே. உங்க ரிவ்யூ ஷேர் பண்ணுங்க சண்முகதேவி. ஹாய் மேம், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறேன் மேம் வீடியோ காலில். எனக்கு வந்து அடிக்கடி ஹெட்ஏக் இருக்கும், ப்ளஸ் காது பயங்கரமா வலிக்கும், அதுக்கப்புறம் லெக் பெயின் இருந்துச்சு. தெரியல, உங்க வீடியோ தெரியல. வீடியோ டச் பண்ணுங்க, ஸ்டார்ட் வீடியோன்னு இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. மியூட் பக்கத்துலயே இருக்கும் பாருங்க. ஓகே, இல்ல வீடு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேச மட்டும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்முகதேவி மேம் குட் ஈவினிங், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அடிக்கடி எனக்கு வந்து காது வலி பயங்கரமா இருக்கு மேம். ஒரு 2 months முன்னாடி இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணேன் மேம், பட் ஒன்றும் பெஸ்டா ரிசல்ட் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கலை மேம் ஒரு டைம் இந்த மாதிரி வெல்னஸ் பேக் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க மேம். எனக்கு காது வலி அப்போ ஒமேகா 3 சாப்பிட்டேன், எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு 2 months வந்து ஒமேகா 3 சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேம். அது ரெகுலரா எடுத்துக்கிறேன்னா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு 3 days எடுப்பேன், அதுக்கப்புறம் 1 day ட்ராப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நான் ரெகுலரா எடுக்காம ஆனா 2 months எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு காது வலி சுத்தமாவே இல்லை, அதே மாதிரி ஹெட்ஏக்கும் சுத்தமா இல்லை. இல்லைன்னா கண்ணு வந்து ரொம்ப ரெட்டிஷா இருக்கும், ஒரு மாதிரி பெயினா இருக்கும், வலிக்கும். ஸோ அந்த ஒமேகா 3 எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த ரெட்டிஷ் இல்லை, பிளஸ் அந்த வீக்கமும் நல்லா குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு ஆக்டிவாவும் இருக்க முடியுது. நல்லா ஒர்க் ஒரு 1/2 hour 1 hour செஞ்சாவே ஒரு மாதிரி டயர்ட்னஸா இருக்கும். இப்போ வந்து 1.5 hours கூட என்னால நல்ல டயர்ட்னஸ் இல்லாம எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியுது. ஸோ ஒமேகா 3 மட்டும் தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன் மேம். ப்ரோட்டீன் பவுடர் நான் எதுவும் எடுக்கல. ஸோ எடுத்து அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்றேன் மேம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சண்முகதேவி, சூப்பரா சொன்னீங்க. நெக்ஸ்ட் திவ்யா ஸ்டார் அன்மியூட் பண்றேன். ஹாய் டியர்ஸ், குட் ஈவினிங் ஆல். காய்ஸ், என்னோடய வீடியோ கிளியராக தெரியுது எல்லாத்துக்கும்? டியர்ஸ், நான் பேசுகிறது கேட்குது எல்லாத்துக்கும்? ஹாய் டியர்ஸ், ஆக்சுவலி வந்து நான் இன்றைக்கி என்னோடய ரிவ்யூ பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் நிறையா டைம் செஷனில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ்க்காக தான் நான் ஸ்டார்டிங் வந்து இந்த ஹெல்த் செட் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ 100 பாயிண்ட் வந்து சிங்கிள் இதில் முடிச்சிடலாம். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகமாகும், ஸோ நம்ம இப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணேன். ஸோ சூஸ் பண்ணி சரி நம்ம வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக தான் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாள் எடுப்பேன், அப்புறம் 2 days விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? பட் இப்போ வந்து எனக்கு ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ் ருக்மணி, ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணேன். பட் வந்து என்னோட ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் வந்து எனக்கே அது ஒரு மேஜிக்னே சொல்லலாம். ஏன்னா நான்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எப்போவும் எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து நிறைய கம்பேரிசன் இருக்குது கை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா 7 month அப்படிங்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் சுகர் வரும் இல்லையா? ஸோ ஃபுல்லாக அப்படியே சுகர் தான், அப்படி எப்படி சொல்கிறது, நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது ஆசைப்பட்டது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன் நான். ஸோ ஆஃப்டர் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தான் வந்து நான் ஆரிஃப்ளேம் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்க தான் ஸோ எனக்கே வந்து பாடியில் நிறைய சேஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் பெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் பேக் பெயின்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து தனி ஃபேமிலி தான். ஸோ ஃபுல்லாக வேலையை நாம தான் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நைட்டு தூங்குறப்பவே ரொம்ப இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஹெவி பெயினாக இருந்தது. ஸோ இது எடுக்க தான் எனக்கு வந்து நல்ல சேஞ்சஸே இருந்தது. ஸோ அது வந்து அந்த பெயின் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக எடுக்க செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு அந்த எப்படி சொல்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் அதை எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒமேகா 3 நியூட்ரி ஷேக்கு எடுக்க தான் வந்து எனக்கு அந்த ஹோல் டே ஃபுல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஒரு 7 month வரைக்கும் நான் தனியாகவே வீட்டில் இருந்து ஓனாகவே எல்லாமே மேனேஜ் பண்ணினேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கை கொடுத்தது இதுதான். ஸோ அதோடு எனக்கு செகண்ட் டெலிவரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் ப்ராப்ளங்கிறதே இல்லை கைஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோலாக கரெக்டாக இருந்தது எல்லாமே.
ஸோ ஃபஸ்ட் டெலிவரிக்கு வந்து எனக்கு அவ்வளோ சுகர் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ செகண்ட் டைமு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணப்போ கூட அவங்க வந்து அட்டை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அட்டை பார்த்துட்டு ஸோ இவங்க வந்து சுகர் பேஷண்ட் தான் அப்படிங்கிற மாதிரியே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு சுகர் இருந்ததுனால செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து சுகர் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா டாக்டரும் அதை தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் தேங்க்ஸ் காட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஆரிஃப்ளைம் ப்ராடக்ட் மூலிமா எனக்கு வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் அந்த ப்ராப்ளமே இல்லை, எனக்கு சுகர் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சி டைமில் தான் லாஸ்ட் இயர் தான் நான் கரெக்டாக ரிவ்யூ கொடுத்தேன். அடுத்த ஒரு 2 நாள்லேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ பாப்பா வந்து சடனாக 8 மந்த்லேயே பிறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8 மந்த்தில் பேபி அப்படின்னா ரொம்ப எப்படி ஒரு பலகீனமாக இருக்கும் இல்லையா. பட் நான் வந்து இந்த நியூட்ரி ஷேக் இதெல்லாம் எடுக்கங்காட்டி தான் என்னோட 8 மந்த் பேபி கூட அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகேங்களா. லைட்டாக ஒரு மூச்சு திணறல் தான் இருந்தது 8 மந்த்தில் பிறந்ததுனால. மற்றபடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு 8 மந்த்தில் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 2 kg கிட்ட இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பெனிஃபிட் வந்து இந்த ஆரிஃப்ளைம் மேஜிக் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுக்காமல் விடுறதில்ல. சாப்பிட்டதுடனே கை ஆட்டோமேட்டிக்காக வெல்னஸ் பேக்குக்கு தான் போகும். நியூட்ரி ஷேக் வந்து ஒரு 11 o'clock அந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன் கண்டிப்பாக. ஸோ இதை மட்டும் நான் எப்போவுமே மிஸ் பண்ணவே மாட்டேங்க. ஸோ ஓகே. ஸோ இது வந்து என்னோடய ஹெல்த்தி ரொட்டீனாகவே மாறிடுச்சு. ஸோ நான் கன்சியூம் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸும் நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா யூடியூப்பில் நான் வந்து இதை பற்றியான வீடியோ ஷேர் பண்ணதுப்போ நான் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணதுனால எனக்கு ஒரு ஆர்டர் கூட நியூட்ரி ஷேக் வந்து கிடச்சிது. ஓகேங்களா. யூடியூப்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கிடச்சிது ஒரு 2 days பிஃபோர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கஸ்டமரும் இருக்காங்க இதுக்காக. ஸோ அதுவும் நான் கன்சியூம் பண்ணுறதுனால தான் அவங்களும் எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி வந்து பேபி இல்லை, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆகிடுச்சு. ஸோ பேபிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் எடுக்கிறத பார்த்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி ரிவ்யூவை பார்த்துட்டு அவங்க இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு மேஜிக்னே சொல்லலாம். ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ்னே சொல்லலாங்க. ஸோ ஓகே. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கன்சியூம் பண்ண பாருங்கள், உங்களோட டெஸ்டிமோனியில் ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு தான் பீப்புள் வாங்குவாங்க. ஸோ ஹெல்த் செட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் நம்ம வந்து எடுத்து திணிக்கவும் முடியாது. ஏன்னா அது இன்டேக் பண்ணுற விஷயங்கிறதுனால பீப்புள் வந்து பயப்படுவாங்க. பட் உங்களோட பாடிக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் கொடுத்துருக்கு, ஸோ உங்களோட டெஸ்டிமோனியல் என்ன, 90 days கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கைஸ். யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப இன்னும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டெஸ்டிமோனியல். ஓகே. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஓகே. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து இது இன்னும் வாங்காமல் இருக்கீங்களோ ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த் செட்டு நம்மக்கிட்ட நிறைய செட் இருக்குது. அதை சூஸ் பண்ணி அதை நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள் ஒரு 90 days. அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் மூலியமாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு டெஸ்டிமோனியல்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பீப்புள் வந்து வாங்குவாங்க. ஓகேவா கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ என்னோட ஒரு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணதுக்கான ஒரு நல்ல இடமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ திவ்யாஸ்ட்டு உங்க ரிவ்யூ ஷேர் பண்ணதுக்கு. கைஸ் செஷன் ஓவர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் கேளுங்க. ரிவ்யூஸ்லாம் ஓவர். டவுட்ஸ்லாம் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இன்னும் 1 minute செஷன் வைண்ட் அப் ஆயிடும். டவுட்ஸ்லாம் கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லையா? அப்ப கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு ஹெல்த் செட் ஆர்டர் போட்டுருவீங்களா? கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணிடுவீங்களா? அதுக்கும் ரிப்ளை இல்லையா? செஷன் அட்டன் பண்றீங்களா போயிட்டீங்களா guys? 14 members இருக்கீங்க. செஷன் அட்டன் பண்றீங்களா இல்லையா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே கைஸ், நான் மைண்ட் அப் பண்றேன். தேங்க்யூ எவ்ரிவன். ஃபுல் ரிவ்யூஸ் தான் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்படியே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஹெல்த் செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 months வரும் உங்களுக்கு. சரிங்களா. 4 மாசம் தொடர்ந்து 3 மாசம் தொடர் எடுக்கும்போது 4th month உங்களுக்கு வந்து 1 rupee கொடுப்பாங்க. அது பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். சரிங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் ஆர்டர் போடும்போது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 4th month 1 rupee கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க 120 days ப்ரோக்ராம் இது. நீங்க 120 days தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே தெரியும். ஆனா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்க 4 monthமே எடுக்கணும். 4th month உங்களுக்கு 1 rupee நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ்? ஓகே சூப்பர் சூப்பர் அபிராமி. ஓகே கைஸ், பை பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. அதுதான் மெயினான விஷயம். நம்ம பிசினஸையும் டெவலப் பண்ண முடியும் இது மூலமா. ஓகேவா? செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே பாஞ்சாலி. ஓகே.
மேம்